என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று மகளிர் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. ஏன் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே 12 பெண் சாதனையாளர்களுக்கு விருதுகள் சென்னையிலே வழங்கப்பட்டது. தொடர்ந்து தமாக மகளிருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பொது வாழ்விலும் சரி இயக்கத்திலும் சரி முறையாக சரியாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். பெண்களுடைய முன்னேற்றம் நாட்டினுடைய முன்னேற்றம். இருப்பினும் இன்றைக்கு அந்த முன்னேற்றத்திற்கு பல வகையிலே இடையூறாக துரதிர்ஷ்டமாக மகளிருக்கு எதிரான வன்கொடுமை பாலியல் பிரச்சனைகளுக்கு அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த இந்தியா முதல் நாடாக உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவுடைய இன்றைய வளர்ச்சிக்கு சிகரம் தொட்ட மகளிர் பலர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது சாதாரண வீட்டு வேலை செய்யும் பெண்மணி, கூலி தொழிலாக இருக்கும் பெண்மணி, சாதாரண குடும்பத்திலிருந்து படிப்படியாக கடின உழைப்பால் அர்ப்பணிப்பு உணர்வால் உயர்ந்த மகளிர் தாங்கள் சார்ந்திருக்கும் துறையிலே முதல் நிலையிலே இருப்பவர்கள் என்று எல்லோருக்கும் காவல்துறையினர் பெண்களுடைய பாதுகாப்பிற்கு அதிக கவனத்துடன் விழிப்புணர்வுடன் தமிழகத்திலே செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். காரணம், தமிழகத்திலே தொடர்ந்து இது போன்ற பாலியல் தொந்தரவுகள் வன்கொடுமை செயல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மகளிர் பெண்கள் அச்சமின்றி செல்வதற்கு தமிழக அரசு வழிவகுக்க வேண்டும். மேலும் மகளிர் தினத்துடைய முக்கியத்துவமாக பள்ளி கல்லூரிகளிலே மாணவர்கள் குறிப்பாக மகளிருடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளும் வகையிலே மிக முக்கியமாக சமுதாயத்திலே பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து தமிழக அரசே அரசு பள்ளியாக இருக்கட்டும், தனியார் பள்ளியாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், சிறப்பு பாடங்கள், விவாதங்கள் ஆகியவை மூலம் மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஆவணப்படங்கள் மூலமும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். வருத்தத்தோடு கூறுகிறேன், இது பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டுமே பொருந்தாது. அனைத்து நிறுவனங்களுக்கும், தனியார் அரசு நிறுவனங்களுக்கும், வேலை செய்யும் இடங்களுக்கும் பொருந்தும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைய நவீன உலகத்திலே தொழில்நுட்பம் எப்போதும் இல்லாத அளவுக்கு முன்னேறி இருக்கிறது. ஆனால் உலக அளவிலே எந்த நாட்டிலும் பாலியல் சமத்துவம் இல்லை என்று ஐக்கிய நாடுகள் சபை வருத்தத்தோடு குறிப்பிட்டிருப்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். எனவே எதிர்வரும் 2030 ஆண்டுக்குள் உலக அளவிலே பாலின சமத்துவம் என்ற இலக்கை அடைவதற்கு ஐநா சபை தீர்மானம் செய்துள்ளது என்பதை மகளிர் தினத்தை ஒட்டி நான் செய்தியாக உறுதியாக எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு மகளிருக்கான திட்டங்களை பொறுத்தவரையிலே
மத்திய அரசு சுதந்திரத்திற்கு பிறகு எந்த அரசும் இதுவரை கொடுக்காத அளவிற்கு 11 ஆண்டுகளிலே மகளிருக்கு அதிக திட்டங்களை கொடுத்திருக்கிறது என்பதை என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். 2, தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை கவலைக்கிடமாக உள்ளது. அதனை முறைப்படுத்த சரி செய்ய வேண்டிய பொறுப்பு ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் கையிலே இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக இதை கையாள முடியாமல் ஆட்சியாளர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு தினமும் தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வரும் செய்திகளே என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆட்சியாளர்களை பொறுத்தவரையிலே மகளிர் பாதுகாப்பு மட்டுமில்லாமல் டாஸ்மாக் தொல்லைகள், கள்ளச்சாராய விற்பனை, போதைப் பொருட்கள் இவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசாகவே இந்த அரசு செயல்பட வேண்டுமே தவிர துரதிருஷ்டவசமாக அதுபோன்ற செயல்பாடு இல்லை. மணமகிழ் என்ற பெயரிலே மணமகிழ் மது பார்கள் வீதிக்கு 2 திறந்து பெண்கள் குழந்தைகள் நடமாட முடியாத சூழலை அரசு ஏற்படுத்தியிருப்பது தமிழகத்துக்கு வெட்கக்கேட்டையும் தலகுனிவையும் தருகிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்திலே ஏழை எளிய சாதாரண நடுத்தர பெற்றோர்களுடைய எண்ணங்களை, பிள்ளைகளுடைய எண்ணங்களை அரசு பிரதிபலிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். காரணம், 2 மொழி கொள்கை என்ற பெயரிலே கோடிக்கணக்கான ரூபாய்களை வாங்கி தங்களுடைய பிள்ளைகளை அந்த சொகுசு வாகனத்திலே அனுப்பக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும் 2-3 லட்சம் என்று வருடத்திற்கு ஃபீஸ் கட்டி 3வது மொழி கற்கக்கூடிய வசதி இருக்கிறது. மோட்டார் பைக், ஸ்கூட்டர், சைக்கிள், ஆட்டோ ரிக்ஷா, பஸ்ஸிலே பயணம் செய்யக்கூடிய பெற்றோர்களுடைய சாதாரண குடும்ப குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு அரசு பள்ளியிலே மறுக்கப்படுகிறது. ஏன், எதற்காக, ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? ஒரு கண்ணிலே வெண்ணெய், ஒரு கண்ணிலே சுண்ணாம்பா? அரசு பெற்றோர்கள் மாணவ மாணவியருடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும். கற்கின்ற வயதிலே கற்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். புதிய கல்விக் கொள்கை என்பது கால மாற்றத்திற்கு ஏற்றவாறு, அறிவியல் மாற்றத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய வீட்டு பிள்ளைகள் அறிவு சார்ந்தவர்களாக வளர வேண்டும். நம்முடைய நாட்டு மாணவர்களை இடம் போட்டி இல்லாமல் வளர்ந்து வரும் நாடுகளுடைய மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே எல்லா துறையிலும் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மும்மொழி கொள்கை. ஜனநாயகத்திலே தயவு கூர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியவர்களை தமிழக அரசு தடுக்க வேண்டாம், கைது செய்ய வேண்டாம். இது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையது அல்ல என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். கோவை மாநகராட்சியை பொறுத்தவரையில் 100% வரியை சென்ற வருடம் உயர்த்தி மக்கள் மீது சுமையை ஏற்றிய அரசு இந்த அரசு என்று குறை கூறும் அளவுக்கு இருக்கின்றதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இந்த சுமை போதாது, மென்மேலும் உங்கள் தலையிலே
சுமையை சுமக்க வைப்பதற்குத்தான் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டுவது போல ஆண்டுதோறும் 6% வரியை உயர்த்துவது மிகுந்த வருத்தத்திற்கும் கண்டனத்துக்கும் உரியது, ஆட்சேபனைக்கு உரியது. உடனடியாக மாநகராட்சி கோவை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. அதன் அடிப்படையிலே ஆண்டுக்கு 6% வரி உயர்த்துவது என்பது நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மக்களுடைய எண்ணங்களை சிறிது கூட புரிந்து கொள்ளாமல் மாநகராட்சியினுடைய வரியை கண்மூடித்தனமாக கூட்டுவது என்பது ஒருபோதும் ஏற்க முடியாது. கோவையிலே முக்கியமான இடங்களிலே பாலங்கள் எல்லாம் ஆமை வேகத்திலே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இதை விரைவுபடுத்த வேண்டும். ஒரு காலக்கெடுவுக்குள் இது மக்கள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மிக முக்கியமாக தற்போது கோவையிலே இருக்கும் ஒரு அச்சம், பயம் பொதுமக்களுக்கு, பெண்கள், குழந்தைகளுக்கு தெரு நாய்க்கள் தொல்லை மிகவும் அதிகரித்திருக்கிறது. மனிதர்கள் நடமாட முடியாத சூழல் சில இடங்களிலே ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு உடனடி தீர்வு காண வேண்டிய பொறுப்பு மாநகராட்சிக்கு உண்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். சூயஸ் நிறுவனம் தண்ணீர் குழாய்க்காக தோண்டப்பட்ட சாலைகள் கோவை மாவட்டத்திலே நகரிலே வருடக்கணக்கிலே மோசமாக உள்ளது. அதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சிங்காநல்லூரிலே திறந்தவெளி சிறைச்சாலையில் கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்பட உள்ளது. அதற்கான தார் சாலை வசதிகள், போக்குவரத்து, கார் பார்க்கிங், இந்த வசதிகள் எல்லாம் முதலிலே கண்டறிந்து அதனை மாணவ மாணவிகளுக்கு பயன்படும் வகையிலே காலக்கெடுவுக்குள் செய்து கொடுக்க வேண்டும் என்று தமாக கேட்டுக்கொள்கிறது. அரசு அலுவலகங்களில் பட்டா மாறுதல் விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்ற உறுதியோடு அதிகாரிகள் செயல்பட வேண்டும். நகர ஊரமைப்பு அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து query போடும்போது ஒரே தவணையாக விண்ணப்பதாரிடம் கேட்க வேண்டும். சிறுவாணி அத்திக்கடவு தண்ணீர் வழங்கும் திட்டத்தை மாநகராட்சி வழங்கி அதை முறைப்படுத்த வேண்டுமே தவிர தனியாருக்கு வழங்கி குழப்பம் ஏற்படுத்தக்கூடாது. அதில் முறை இருக்க வேண்டும், கோட்பாடு இருக்க வேண்டும். கார்ப்பரேஷனிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வரும் அதிகாரிகள் வீடுவீடாக சென்று வரி கட்ட வேண்டும் என்று சில நேரங்களிலே வலியுறுத்தும் போது அதற்கு முறையான அதிகாரப்பூர்வமான ஐடென்டிபிகேஷன் கார்டு தேவை என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். பொதுவாக பொள்ளாச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களுக்கு ஒரு விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே பொள்ளாச்சி மாவட்டம் அமைய வேண்டும் என்ற விருப்பத்தை கூறியிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஏதாவது கேட்கிறீங்களா? பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் தமிழகத்தில் பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகள் நீங்க உள்ளிட்ட எல்லாருமே குற்றம் சொல்லியிருக்காங்க. ஆனால் பெண்கள் பாதுகாப்பு விவகாரத்தை திட்டமிட்டே பொய் தகவல்கள் பரப்பப்படுகின்றன அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில்
நேரத்துல தமிழக முதலமைச்சர் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் தெரிஞ்சு சொல்றாங்களா இல்ல நடக்கிறதா? நீங்க பெண்கள் பாதுகாப்பை பொறுத்தவரையிலே, பாலியல் தொல்லைகளை பொறுத்தவரையிலே, தவறான பெண்கள் மீது தவறான செயல்கள் நடைபெறுவது என்பதை பற்றி தகவல்களை அரசில் உள்ளவர்கள் பொய் தகவல்கள், அப்படி இல்லை என்று சொன்னால் அரசிலே அதிகாரப்பூர்வமாக உள்ளவர்கள், பொறுப்பில் உள்ளவர்கள் நேரடியாக பத்திரிகையையும் தொலைக்காட்சியையும் குற்றம் சாட்டுகிறார்கள் என்று நான் பகிரங்கமாக கூற விரும்புகிறேன். இதுபோன்ற உண்மை சம்பவங்களை நடுநிலையோடு, சமுதாய அக்கறையோடு, சமூக அக்கறையோடு, கிராமம் முதல் நகரம் வரை பெண்களுக்கு நடக்கும் அநீதி மட்டுமல்ல, கொலை, கொள்ளை, திருட்டு, இதனை உடனடியாக சொல்வது, காண்பிப்பது தொலைக்காட்சியும் பத்திரிகையுமே. அதை வைத்துத்தான் உண்மை நிலையை அந்தந்த பகுதியிலே ஆராய்ந்து இயக்கத்தின் சார்பிலே யாரையாவது அனுப்பி ஆறுதல் கூற சொல்லி அறிக்கை கொடுக்கிறோம். அப்படி என்றால் அரசு பத்திரிகையையும் தொலைக்காட்சியையும் தங்கள் விளம்பரத்துக்காகவே வைத்திருக்கிறார்களே தவிர அவர்கள் சொல்லக்கூடிய உண்மை நிலையை ஏற்பது கிடையாது. தங்களுடைய நிலையை தமிழக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும். பத்திரிகை துறை, தொலைக்காட்சி துறையின் மீது அடக்குமுறை செய்யாதீர்கள். எல்லா கட்சியினுடைய செயல்பாடுகளையும் அவர்கள் நடுநிலையோடு வெளியிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு மறைமுக தடை கூடாது. இது ஒரு எடுத்துக்காட்டு. அமைச்சர் கீதா ஜீவன் என்ன சொல்லிருக்காங்க, சமூக நலத்துறை பெண்கள் மேம்படுத்துற அமைச்சர் எதிர்கட்சியினர் திட்டமிட்டே வதந்திகள் பரப்பிட்டு இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் தமிழகம் சிறப்பாக செயல்பட்டு. நீங்க எதிர்கட்சிகள் மீண்டும் மீண்டும் சொல்றேன், திட்டமிட்டு தகவல்களை மகளிர் கொடுமைகள் அடிப்படையிலே பேசுகின்றார்கள் என்றால் அவர்கள் நேரடியாக குறை சொல்லாமல், தாக்காமல், மறைமுகமாக பத்திரிகை தொலைக்காட்சியே குறை சொல்கிறார்கள் என்று நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன். எங்களுக்கு வரும் செய்திகள் எல்லாம் 100% பத்திரிகை தொலைக்காட்சியை நம்புகிறோம். அதன் அடிப்படையிலே இயக்கத்தின் சார்பிலே உள்ள பொறுப்பாளர்கள் அங்கே சென்று சம்பவம் நடத்தை பார்த்து ஆறுதல் கூறிய பிறகு தகவல் கொடுத்த உடனேயே அறிக்கை கொடுக்கிறோம். எது உண்மை, எது பொய் என்று பொதுமக்களே முடிவு செய்யட்டும். மும்மொழி கொள்கை மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு கண்டித்து திமுக 12ஆம் தேதி தமிழகம் ஆர்ப்பாட்டத்தில் நீங்க முதல்ல தொகுதி மறுசீரமைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து எந்தவிதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் மத்திய அரசிடமிருந்து எந்த மாநிலத்திற்கும் இதுவரை கொடுக்கவில்லை, வரவில்லை. இதுதான் உண்மை நிலை. தமிழக அரசை பொறுத்தவரையிலே இந்த பிரச்சனையை ஏன், எதற்காக இப்போது எடுக்கின்றார்கள் என்பதை பொதுமக்கள், வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு காலம் இதை பற்றி பேசாதவர்கள், கவலைப்படாதவர்கள், இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இவ்வளவு இருக்கைகள் இருக்கிறது, இவ்வளவு பெரிதாக கட்டியிருக்கிறார்கள் என்று கூறுபவர்கள் அன்றைக்கு பாராளுமன்றம் நிதிநிலைக்கு சுமை என்றுதான் வரவில்லை. அன்றைக்கு அவர்கள் மறுசீரமைப்பை குற்றம் சாட்டி பாராளுமன்றத்துடைய துவக்க விழாவை புறக்கணிக்கவில்லை. எனவே சந்தர்ப்பத்தை, தேர்தல் சந்தர்ப்பத்தை அரசியல் அணுகுமுறையாக பயன்படுத்திக் கொண்டு இல்லாத ஊருக்கு
வழி தேடுவது போல தமிழகத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாத திமுக அரசு தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு பல்வேறு தீர்வுகளுக்கு விடை கொடுக்க முடியாது, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்ற நிலையிலே மக்களை குழப்ப நினைப்பதற்காக எடுத்த முயற்சியே மொழிக் கொள்கை பற்றியும் டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்பை பற்றியும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஜாக்டோ ஜியோ ஒரு எடுத்துக்காட்டு. லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் வேலைக்கு செல்லாமல் நம்முடைய தலைமைச் செயலகம் ஸ்தம்பித்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இதுபோன்ற பல தவறுகளை மறைப்பதற்காகவே இன்றைக்கு மிகப்பெரிய நாடகத்தை திமுக தேர்தலுக்காக நடத்தி கொண்டிருக்கிறது. அதனை தமிழகத்தை தாண்டி தென் மாநிலத்திற்கு பரப்ப நினைக்கிறார்கள். தமிழக மக்கள் இனிமேல் ஏமாற தயாராக இல்லை. குறிப்பாக மொழிக் கொள்கையிலே தயவு செய்து சாதாரண மாணவர்களை, அனைத்து மாணவர்களையும் படிக்கின்ற நேரத்திலே படிக்கக்கூடிய நிலையை, அவர் அறிவை முழுமையாக உபயோகித்துக் கொள்ளட்டும். அதற்கு ஏன் தடை என்று நான் கேட்க விரும்புகிறேன். பெற்றோர்களும் நீங்க நான் கூட்டணிக்காகவோ கட்சிகளுக்காகவோ இங்கே பேசவில்லை. தமிழ் மாநில நல்லா குறிச்சுங்க தம்பி, நீ கேட்ட கேள்வி எது கேட்கறீங்க எனக்கு புரியுது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய பெற்றோர்களுக்காகவும் மாணவ மாணவிகளுக்காகவும் பேசுகின்றோம். அவர்களுடைய குரலை பிரதிபலிக்கிறோம். ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே நீங்களோ அல்லது வயது புரிந்து இங்கே இருக்கின்ற பெரியவர்களோ, தாத்தா பாட்டி என்று கூறுபவர்கள் தங்களுடைய பிள்ளைகள், பேரன்கள், பேத்திகள் மூன்றாவது மொழி கற்க வேண்டும் என்றால் வேண்டாம் என்று சொல்வார்களா என்று நான் கேட்க விரும்புகிறேன். பிள்ளைகள் படிக்க வேண்டும், மென்மேலும் சிறக்க வேண்டும், வளர வேண்டும், துறையிலே உயர வேண்டும், பல மொழிகள் கற்க வேண்டும் என்று நினைப்பது ஏதுவான ஒன்று. ஆனால் அதை மறுக்கவோ தடுக்கவோ ஜனநாயகத்திலே அரசுக்கு என்ன உரிமை? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த அரசு வேண்டாம் என்று நினைத்தால் வாக்காளர்கள் அரசை தூக்கி எறியலாம். வேற அரசு தான் இங்கே வர முடியும். அந்த காலத்தில் 8ஆம் கிளாஸ்ல ESSLC படிச்சவங்க இருக்கீங்க, 10ஆம் கிளாஸ்ல SSLC படிச்சவங்க இருக்கீங்க, PUC படிச்சவங்க இருக்கீங்க. அப்புறம் ஒரு பரிமாற்றம், அறிவு வளர்ச்சிக்கான கல்வித்துறையிலே ஒரு பரிமாற்றம். 10th +1 +2 வந்துச்சு, ஜூனியர் காலேஜ்னு சொன்னோம். அப்புறம் 1, 2, 3 டிகிரி, அப்புறம் 4, 5 PhD MPhil வந்துச்சு. இது போல ஒரு 40 வருடங்களுக்கு அப்புறம் கல்வித்துறையில் ஏன் மாற்றம் கூடாது? எதற்காக மாற்றம் கூடாது? ஏன் மொழி பிரச்சனையிலும் கல்வி பிரச்சனையிலும் உங்களுடைய 1965 பாடத்தை 2025 மாணவர்களுக்கு எடுக்க நினைக்கிறீர்கள்? அதை பெற்றோர்களே விரும்பவில்லையே. பணக்கார வீட்டு குழந்தைகள் மட்டும் CBSE படிக்கலாம், பென்ஸ் கார்லயும் ஆடி கார்ல வர குழந்தைகளுக்கு ஒரு கணக்கு, சைக்கிள்லயும் ஆட்டோலையும் பஸ்ல வர குழந்தைகளுக்கு ஒரு கணக்கா? கேட்டா 2 மொழி படிக்கிற குழந்தைகள் தான் சரி, அவங்களுக்கே சரியா மொழிய பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா, உங்களுடைய தமிழகத்தில் இருக்கின்ற கல்விக் கொள்கையை முறைப்படுத்துங்கள், சரிப்படுத்துங்கள், ஒழுங்குபடுத்துங்கள். ஆசிரியர்கள் கட்டாயத்தோடு செயல்பட்டு குழந்தைகளை படிக்க வைக்கட்டும். அதுதானே இப்ப தேவை, அதுதானே அவசியம். குழந்தைகள் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கின்ற வயதிலே படித்தால்தான் அவர்களுக்கு அந்த படிப்பு ஏறும். இல்லாட்டி எப்படி ஏறும்? போட்டு இல்லாட்டி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போறப்ப கத்துக்கன்னு சொல்றதா? பாரதி சொன்னதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். என்ன சொன்னார் பாரதி சார்? இல்ல இல்ல சொல்லுங்க பாப்போம். யாமறிந்த மொழிகளிலே
யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது வேறு எதுவும் இல்லைன்னு சொன்னது காரணம் என்ன? அன்றே பாரதி 5 மொழியை படித்திருக்கிறான். அதனாலதான் மற்ற மொழிகளை விட தமிழ் மொழி இனிமையானது என்று கூறுகிறான் இல்லையா? திராவிட கட்சிகள் போடும் மிகப்பெரிய மரியாதைக்குரிய பல்வேறு கவிஞர்களும் புலவர்களும் பல மொழி கற்றவர்கள் என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. பாஜக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளை தவிர தமிழகத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், கட்சிகளை பொறுத்தவரையில அவரவர்கள் சார்ந்த ஒரு பிரின்சிபல் பாலிசின்னு வச்சுக்கிட்டு அதை தாண்டி வெளியில வர முடியாம இருக்காங்களே ஒழிஞ்சு உண்மை நிலை இதுதான். உண்மை நிலை இதுதான். எவ்வளவு வருடம் வேண்டுமானாலும் தமிழகத்திலே நீட் தேர்வு கூடாது 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 என்று சொல்லலாம். நீட் தேர்வு நடந்து கொண்டேதான் இருக்கும். மாணவர்கள் படித்துக் கொண்டே இருப்பார்கள். மாணவர்கள் பாஸ் ஆகிக்கொண்டே இருப்பார்கள். தமிழகத்தில் அதனுடைய சதவீதம் உயர்ந்து கொண்டே இருக்கும். இந்தியாவிலே ஒரு வருடம் மாணவர்கள் தமிழகத்திலிருந்து முதல் நிலையை ஏற்படுத்த இருப்பார்கள். அதனால திரும்ப திரும்ப மாணவர்களை கட்டுப்படுத்துவதிலே அரசியல்வாதிகளுக்கு கட்சிகளுக்கு என்ன இருக்கிறது? அரசியலிலே கல்வியிலே அரசியல் கூடாது என்பதுதான் எங்களுடைய கணக்கு. தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அதாவது மாணவர்களிடம் கட்டாயமாக அந்த கையெழுத்து இயக்கம் நடத்தினால் அவர்களுக்கு கண்டிப்பாக அப்ப நீட் தேர்வுக்கு திமுக கையெழுத்து இயக்கம் நடத்தியது சரியா? திமுக ஆளுகின்ற கட்சின்னா அவங்களை கைது செய்ய மாட்டாங்க. காவல்துறை அங்க நிற்காது. மற்ற கட்சிகளுக்கு காவல்துறை நிற்குமா? 2 மணி நேரம் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனை கடும் வெயிலிலே நிறுத்தி அலக்களித்ததை தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். யாரும் மறந்துவிடவில்லை. தேவையில்லாமல் சங்கடப்படுத்தியது. பாஜகவுடன் கூட்டணியில் இணைவதற்காக எல்லா கட்சிகளும் தவறாக சொல்லி அண்ணாமலை நீங்க தேர்தல் கூட்டணிகள் எல்லாம் தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரையிலே இன்றைக்கு ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் என்றால் கூட்டணி வலுப்பெற வேண்டும் என்று நினைப்போம். தேர்தல் நெருங்கும் போது சரியான நேரத்திலே தாமதம் இல்லாமல் கூட்டணி உருவாக வேண்டும், மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்று நினைப்போம். அதுவரையிலே இந்த தருணம் இன்னும் 4-5 மாதம் கட்சிகளுக்கு மிக முக்கியமான தருணம். கட்சியை பலப்படுத்துவதற்கு வலுப்படுத்துவதற்கான முக்கியமான தருணம். அந்த தருணத்தின் அடிப்படையிலேயே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே தேர்தல் வியூகத்தை ஏற்படுத்தி வியூகத்தின் அடிப்படையிலே 4 மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து 4 மண்டலங்களிலே 2-3 கூட்டமாக மாவட்டங்களுக்கான வட்டார நகர பேரூராட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை நடத்தி சுரக்கமாக இருக்கின்ற இடத்திலே இயக்கத்தை பலப்படுத்தி கூட்டணிக்கு வலு சேர்க்கும் கட்சி, கூட்டணியிலே முக்கியமான கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் என்பதை நிரூபிக்கும் வகையிலே இன்னும் 5-6 ஆண்டுகள் செயல்படுவோம். மாதங்கள் எல்லா கட்சி தலைவர்களும் அவர்கள் கட்சியை தனிப்பட்ட முறையிலே புகழ்ந்து பேசுவது என்பது இயல்பு. இப்ப தமாகவை பொறுத்தவரையிலே இன்றைக்கு தமிழகத்திலே இல்லாத கிராமங்களே கிடையாது. நபர் வேண்டுமானால் கூட இருக்கலாம், குறைச்சி இருக்கலாம். அதுக்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனார் அவருடைய ஆசையோடு நாங்கள் நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். என்றாவது ஒரு நாள் மக்கள் எங்களுக்கு முழு வாக்களிப்பார்கள் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நீங்க அதான் சொன்னேன். இல்ல அதுதான் சொன்னேன். ஒவ்வொரு கட்சி தலைவரும் அவர்கள் கட்சியினுடைய செயல்பாடு, தொண்டர்களுக்கு மதிப்பளித்து பேசுவதெல்லாம் அவர் கட்சியை சார்ந்தது. அதை பற்றி நான் உண்மையிலேயே கூறுவதற்கு ஒன்றுமில்லை. அதுபோல கருத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எந்த கட்சியை பற்றுமே என்றைக்குமே கூறியது கிடையாது. அதுக்கு அவசியம் இல்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணியே சேராதுன்னு சொல்லி கடந்த சில மாதங்கள் வரைக்கும் பேசியிருந்த 2 கட்சி தலைவர்களும் அண்மை காலமா ஒரு சில கடந்த 2-3 நாட்களா கொஞ்சம் நெருக்கம் காட்டுற மாதிரி இல்ல. அதான் சொல்றேன், பொதுவாக
கூட்டணி விஷயத்துல எல்லாம் ஏசியம் எல்லாம் சொல்ல முடியாது. கூட்டணிகள் பலமான கூட்டணியாக மக்கள் விரோத அரசை ஒடுக்கும் வகையிலே, முடக்கும் வகையிலே, வெளியேற்றும் வகையிலே உருவாகும். அது மக்களுடைய எதிர்பார்ப்பு. மக்களுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிப்பது அரசியல் கட்சிகளுடைய கடமை. தனிப்பட்ட முறையிலே தமிழகத்திலே யாருக்கு அரசியல் கூடாது. எந்த கட்சி, எந்த தலைமை யார் இருந்தாலும் பொதுமக்கள், வாக்காளர்கள், அவருடைய கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அவருடைய எண்ணங்களை செயல்படுத்தி இயக்கம் கூட்டணியுடைய வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய